மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC நேற்று 16 வயது மாணவி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய படங்கள் மற்றும் வீடியோக்கள் உள்ளிட்ட உள்ளடக்கத்தை பகிர்வது, மறுபதிவு செய்வது அல்லது பதிவேற்றுவதை தவிர்க்குமாறு அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொண்டுள்ளது. பிற மாணவர்கள் அல்லது கத்தியால் குத்தப்பட்ட இடத்தை காட்டும் எந்த ஒரு உள்ளடக்கம் தொடர்பாகவும் பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. அத்தகைய உள்ளடக்கம் பதிவேற்றப்பட்டால் அதை உடனடியாக நீக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என்று MCMC தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் படங்கள் அல்லது வீடியோக்களை விநியோகிக்கும் செயல் சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் தனி உரிமை மற்றும் கண்ணியத்தை மீறுவது மட்டுமல்லாமல் நடந்து வரும் காவல்துறை விசாரணையையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று ஒரு அறிக்கையில் MCMC குறிப்பிட்டுள்ளது. தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் 1998 பிரிவு 233 கீழ் இத்தகைய உள்ளடக்கத்தை விநியோகிப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் MCMC எச்சரித்துள்ளது. உலுஸ்லாங்கூர் ஜலான் பத்தாங்காலி உலுயாம்பாருவில் உள்ள ஒரு துரித உணவகம் அருகே உலுஸ்லாங்கூர் நகராட்சி மன்றத்தின் அரசு ஊழியர் ஒருவர் நேற்று தனது காரில் இறந்து கிடந்தார். மாலை 5:20 மணியளவில் ஒரு வாகனத்தில் உடல் கண்டெடுக்கப்பட்டது குறித்து பொதுமக்களிடம் இருந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக உலுஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் இப்ராஹிம் ஹுசைன் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் உலுஸ்லாங்கூர் நகராட்சி மன்றத்தால் நியமிக்கப்பட்ட 46 வயது நபர் என்றும் தனியாக வாகனம் ஓட்டி வந்ததாகவும் கண்டறியப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் உடலை பரிசோதித்ததில் வெளிப்புற காயங்கள், போராட்டத்தின் அறிகுறிகள் அல்லது சந்தேகத்திற்குரிய எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். இதனை அடுத்து உடல் கோலகுபாரு மருத்துவமனையில் உள்ள தடயவியல் பிரிவுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதாகவும் மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்ராஹிம் கூறினார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களின் பயன்பாடு மற்றும் செல்வாக்குடன் தொடர்புடையவை உட்பட பள்ளிகளில் ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிகளில் ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு குறித்து இன்று அல்லது நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு உடனடியாக செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அடையாளம் காணப்படும் என்று அன்வார் தெரிவித்தார். பள்ளிகளில் சில பிரச்சனைகள் முன்னர் தீர்க்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய பல சம்பவங்கள் மாணவர்களின் தனிப்பட்ட மற்றும் குடும்ப சூழ்நிலைகளுடனும் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களின் பரவலான பயன்பாட்டுடனும் தொடர்புடையதாக தெரிகிறது என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனை குறித்து விரைவில் ஒரு கூட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். எனவே இன்று அல்லது நாளை இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க அமைச்சரவை கூட்டத்தை தாம் கூட்டப் போவதாக அவர் கூறினார். அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இன்று நிதி அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகள் பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தினாலும் மாணவர் ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பில் அரசாங்கம் சமரசம் செய்ய முடியாது என்று அன்வார் மேலும் கூறினார். உறுதியான நடவடிக்கை அவசியம். இந்த பிரச்சனைகள் தொடர அனுமதிக்க முடியாது. ஏனெனில் அவை அனைத்தும் சமூக ஊடகங்களின் செல்வாக்கில் இருந்து உருவாகின்றன என்று அன்வார் தெரிவித்தார். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு மற்றொரு இடைநிறுத்தத்தை மலேசியா விரும்பவில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் குறித்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடங்கிய காசா அமைதி திட்டத்தை மலேசியா வரவேற்றாலும் போர்களுக்கு இடையில் மற்றொரு இடைநிறுத்தத்தை தாங்கள் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். தங்களை பொறுத்தவரை போர் நிறுத்தம் காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் கண்ணியத்தை மீட்டெடுப்பதற்கும் பாலஸ்தீனியர்கள் தங்கள் சொந்த நிலத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமையை அங்கீகரிப்பதற்கும் ஒரு வாசலாக இருக்க வேண்டும் என்று அவர் நேற்று சர்வதேச நடுவர் மையத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த பிரச்சனையில் இருதரப்பு குறித்த உலக தலைவர்களின் பாசாங்கு தனத்தையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். அவர்கள் மனித உரிமைகள், நீதி மற்றும் ஒழுங்கு பற்றி பேசுவதாகவும் மக்களுக்கு எதிரான இந்த கொடுமைகளை மன்னிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டம் மேற்கோள் காட்டப்படுகிறது, ஆனால் ஒருபோதும் செயல்படுத்தப்படுவதில்லை என்று அவர் தெரிவித்தார். இது வெறும் மனிதாபிமான பேரழிவு அல்ல, சட்டத்தின் மீதான நம்பிக்கையே மங்கத் தொடங்கும் தருணம் இது என்று அன்வார் தெரிவித்தார். வரவிருக்கும் ஆசியான் உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் கலந்து கொள்வது குறித்த கேள்விகளை தொடர்ந்து மலேசியா பாலஸ்தீனம் தொடர்பாக அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேசுவோம் என்று மக்களவைக்கு சமீபத்தில் உறுதி அளித்ததாக அன்வார் தெரிவித்தார்.
அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன், ஜெர்மன் முன்னாள் அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் ஆகியோரிடம் இதற்கு முன்னர் பேசியதைப் போலவே இஸ்ரேலின் போருக்கு மலேசியாவின் எதிர்ப்பை உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிவிப்போம் என்று அன்வார் கூறினார். ஜொகூர் குடிநுழைவுத்துறை நேற்று ஜொகூர் பாரு மற்றும் பத்து பகாட்டில் ஒரே நேரத்தில் மேற்கொண்ட அமலாக்க நடவடிக்கைகளில் 32 ஆவணமற்ற வெளிநாட்டு தொழிலாளர்களை கைது செய்தது. ஓப்ஸ் செலேரா, ஓப்ஸ் மினியா மற்றும் ஓப்ஸ் சாபு என்று குறியீட்டு பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கைகள் குடியேற்ற குற்றங்களுக்கான ஹாட் ஸ்பாட்களாக அடையாளம் காணப்பட்ட உணவகங்கள், கார் கழுவும் மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டது. இந்நடவடிக்கையில் 96 வெளிநாட்டினர் பரிசோதிக்கப்பட்டதாகவும் 32 பேர் குடிநுழைவு சட்டம் 1959, 63 மற்றும் குடியேற்ற விதிமுறைகள் 1963 கீழ் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டதாகவும் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ரூஸ்டி முகமது டாருஸ் தெரிவித்தார். மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால், வான் அமாட் கமால் தனது இடைநீக்கம் மற்றும் தாசேகுலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜானின் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது நல்லதல்ல என்று தெரிவித்துள்ளார். நேற்று இரவு கட்சியின் ஒழுங்குமுறை வாரியத்திலிருந்து கடிதங்களை பெற்றதாக அவர் கூறினார். வாரியம் பாரபட்சமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். அதன் 4 உறுப்பினர்களில் 2 பெர்சாத்துவின் உயர்மட்ட தலைவர்களுடன் குடும்பம் அல்லது தொழில்முறை உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அவர்கள் தங்களை தாங்களே விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் வான் அமாட் ஃபைசால் கூறினார். இது தொடர்பாக மேல்முறையீடு செய்யலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கு முன்பு வாரியத்தின் முடிவு மற்றும் அடிப்படைகளை படிப்போம் என்று வான் சைஃபுல் கூறினார். தாங்கள் சத்தியத்தின் பக்கம் என்று அவர் தெரிவித்தார். சிலர் தங்கள் பதவிகளையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த செயல்முறையை முறையாக மேற்கொள்வோம் என்று அவர் கூறினார். பெர்சாத்து எந்த ஒரு தனி நபருக்கும் சொந்தமானது அல்ல. குறிப்பாக தங்களை அல்லது தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற யாரும் அதை பயன்படுத்த முடியாது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.